எனக்கு அருமையான தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் இந்த யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி வழியாக நான் உங்களோடு பார்ப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருப்பது. இது தந்த தேவாதி தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறிருக்கிறேன். சரியா, கர்த்தர் இந்த நாளுக்கென்று நம்ம கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு வாலிபன், நல்ல வாலிப வயது, ஆனால் பயங்கரமான பாவ வாழ்க்கைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பாவத்தை நிறைஞ்சி ரொம்ப பயங்கர சேட்டை வீட்டில் அவனுடைய வாழ்க்கையை எல்லாரும் அருவருக்கத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அந்த வாலிபன் அவன் செய்யாத குற்றமே இல்லை, அவ்வளோ பிரச்சனை பண்ணி அவனுக்கு ஒரு கொள்ளை நோய், சைரோ என்று சொல்லி ஒரு கொள்ளை நோய் அவனை படுக்கை ஆக்கிவிட்டது. ஆனால் அவன் அம்மா அப்பா ஒரு நல்ல தேவ பிள்ளைங்க, அவன் தலைமையது கையை வைத்து எப்பொழுதும் ஜெபிப்பாங்களாம். அவன் ஆனால் எரிச்சல் போடுவான், அவன் சாக கிடக்கிறான். நானே ஏற்கனவே சாகுற வேதனைப்பட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஆண்டவரை கண்டாலே பிடிக்காது, வேதமே பிடிக்காது, கர்த்தர்னு பேர சொன்னாலே பிடிக்காது. எப்படிப்பட்ட வாலிபனா இருக்காங்க பாருங்க. நமக்குலாம் ஆண்டவர் இயேசுன்னு சொன்னா போதும், உள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு பரவசம் வரும். ஆண்டவரே, என்னப்பா எப்படிப்பா, என்னப்பா நான் இருக்கேனா, ஒழுங்கா இருக்கேனா அப்படின்னு தான் நம்மளுடைய இருதயம் இருக்கும். நான் அந்த மனுஷனுக்கு இயேசுன்னு சொன்னாலே ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு தான் இருந்துகிட்டே இருந்தது. சாகத்தரமா வந்தோடனே அவங்க அம்மா அப்பா டெய்லி ஜோம் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த மனுஷனும் கேட்கவே இல்லை. கடைசி ரொம்ப வேதனைப்பட்டு அங்கிட்டாங்க தலையை திருப்பி படுத்துக்கிட்டே இருந்திருக்கான். அப்போ திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்துச்சான். என்னடா இது, மறுபடியும் லைட்டை போட்டாங்களான்னு சொல்லி அமைதியா உட்காந்துட்டே இருந்தான். சரி, என்ன ரொம்ப நேரமா ஜோம் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்து அவருக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருந்தாரா. அவர் நீங்க யாருன்னு கேட்டது, ஐ அம் ஜீசஸ் அப்படின்னாரா. நீங்களா? நான் ஒரு பாவின்னு சொன்னேன். உன்னதான்ப்பா நான் தேடி வந்திருக்கிறேன். உங்க அம்மா அப்பாவுடைய ஜெபம் என்னை அசைத்தது. நான் உன்னை எழுப்பி நிறுத்த வந்திருக்கேன். நான் ஒரு பாவியான மனுஷன், அதை பற்றி நீ கவலைப்படாத. உன்னுடைய வியாதி படுக்கையை நான் மாற்ற போகிறேன். நான் உன்னை பிரோஜனமாய் மாற்ற போகிறேன். இனி நீ யாரெல்லாம் கை வச்சு தொடுகிறாயோ அவனுடைய வாழ்க்கை உடனே சுகமாகும். அப்படிப்பட்ட வரத்தை, வியாதியை சுகமாக்குற மதத்தை உனக்கு நான் தரேன்னு சொல்லி அவர் மீது கையை வைத்து ஆண்டு ஜெபம் பண்ணிட்டு கடந்து சென்றாராம். கொஞ்ச நாட்களில் எழுந்து நடக்க ஆரம்பிச்சானா. வியாதி எல்லாம் மாறிச்சான். எழுந்து அவர் கை வச்சு எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள விசுவாசத்துக்கு தக்க இதாயிரும். இந்த மனுஷன் எலும்பு உருவாக கடந்துன்னு சொன்னாங்க. அப்படியே அந்த எலும்பு உருவாகுமா. அந்த மனுஷன் கண் வெளியே இல்லைனாலும் கண்கள் திறக்கப்படுதுன்னு சொன்னாங்க. கண்கள் திறக்கப்படுமா. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான பாத்திரம். அவர் கை வச்சு செத்து போன மனுஷங்களை உயிரோடு எழுப்புனது நிறைய பேரும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், ஓரல் ராபர்ட் என்கிற ஒரு தேவ மனுஷன், அப்படி ஆண்டவர் பயன்படுத்தினார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைங்களை தேவன் ஒரு நாள் கைவிட்டதே இல்லை. உங்க தாய் தகப்பனுடைய ஜெபம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். உங்களை நம்பினவர்களுடைய ஜெபம் உங்களுக்கு பாதுகாப்பு. ஒரு சமயம் நான் மகா துக்கத்தோடு ரொம்ப வேதனையோடு உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தேன். என் வாழ்க்கையில ஆண்டவனே, நான் யாருக்காவது தீமை செய்தனா, யாருக்காவது வேதனைப்படுத்தினா, என்னுடைய நன்மையெல்லாம் நான் கொடுக்குறேன். அவங்க எனக்கு தீமை செஞ்சாலும் பரவாயில்ல, மறுபடியும் நான் வேதனை தான் அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ஆறுதலுக்கு யாருமே இல்லை, எனக்கு ஆறுதலா ஜெபிக்க யாருமே இல்லையான்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டேன். எனக்குன்னு ஜெபிக்க யாருமே இல்லைல்ல, எனக்காக என்னை பரிந்து பேச எனக்காக யாருமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு படுத்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்னடா இது, இந்த நேரத்தில் யாராச்சும் ஜெபிக்க கேட்க ஆரம்பிச்சு. ஃபோனை எடுக்கவே இல்லை. மறுபடியும் ஃபோன் வந்துச்சு. மறுபடியும் கட் பண்ணி விட்டேன். மறுபடியும் ஃபோன் வந்துச்சு. சரி, ரொம்ப நெருக்கடியாக இருக்கு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து ஹலோ என்று சொன்னேன். யாருன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க, பிரதர் நீங்கள் தானா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. என்ன விஷயம், உங்களுக்கு என்ன தேவை? இல்லை, நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களோ? இல்லை என்னன்னு கேட்டேன். இல்லை, ஆண்டவர் 2 நாளா நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஏவிக்கிட்டே இருக்கிறாரு. யாரா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவர்கிட்ட தான் அவங்க நம்பரை வாங்கி உங்களுக்கு நான் கால் பண்ணி சொன்னேன். நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போவாங்க. என்ன காரியத்துக்காக ரொம்ப வேதனையோடு இருந்தோம், அந்த காரியத்தை சொல்லி, அந்த காரியத்திற்கு என்னவாய் முடியும்னு சொல்லி, அந்த காரியத்தை குறித்து எனக்கு சொல்லி ஆறுதல் படுத்தினார். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இப்படி செய்வாரு, இல்லைன்னா வேற மாதிரி செய்வாரு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைங்களை தேவன் ஒரு நாள் கைவிட்டு போக மாட்டார். அன்று ஒரு நாள் தீமை செய்கிற தேவன் இல்லை. தேவன் நமக்காக நன்மையாய் செய்து முடிப்பார். தேவன் நமக்கு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஒரு நாள் நம்மளை கைவிட்டு போக மாட்டார். சோர்ந்து போகாதீங்க. அந்த வசனம் தான் சொல்லி, கர்த்தாவே
உண்மை தேடுகிறவங்களே நீர் கைவிட்டதே இல்லை. நான் ஆண்டவரை தேடுறேன். ஒரு காப்பாற்றவங்க பிள்ளை, அவங்க அம்மா அப்பா ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க கைவிட்டு போனாரா? ஒரு நாளும் கைவிடலை. ரத்த சிந்தி நம்மளை மீட்டிருக்காருங்க. ஒரு நாளும் கைவிட்டு போது கம்மிட்டுருக்காரு. ஒரு நாளும் வந்து நம்மளை கைவிட மாட்டார். தீமை போல காரியங்கள் வரலாம், வேதனை தாங்க முடியலான்னு, நான் இழந்த இழப்பு தாங்க முடியல, அந்த இழப்பு நிமித்தம் நான் ரத்தத்தை மானத்தை குறைவாய் தூக்கி எறிந்து என் தேவனு ஏன் இவ்வளோ ஒரு கொடிய வேதனை எனக்கு என்று நான் கதறும் பொழுது நீர் என்னை பார்த்து சொன்ன அந்த நல்ல வார்த்தையை நினைவு கூறும் ஆண்டவரே சொல்லி நாம் கண்ணீர் வடிக்கலாம், வேதனையில துடிக்கலாம். எப்பா இவ்வளவு நடக்குது, ஏன் ஆண்டவரே ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் எனக்கு ஒரு காரியம் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி தினம் நீங்க கண்ணீர் வடிக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் எப்படி ஒரு வேதனை அனுபவிச்சீங்க, நான் உங்களுக்கு என்ன தீமை செய்தேன்னு சொல்லி தினமும் நீங்க கண்ணீர் வடிக்கலாம். அந்த கண்ணீர் வாயை நீங்க படுக்க நினைக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறா, கண்ணீர் வடிக்காதப்பா, வேதனால தடாதப்பா, ஏதோ ஒரு நாள் நன்மையாய் நான் மாற்றித்தாரு, ஒரு நாள் இது நன்மையாய் முடியும். அந்த நாள் நீ என்னை பார்த்து நகைப்பாய், தெய்வமே என்ன நீ செய்தவைகளை என் கண்கள் காணாமல் இருந்தால் கூட நீ எனக்கு நன்மை செய்தீர் என்று சொல்லி ஒரு நாளுக்கு மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிப்பாய். ஒரு நாள் சோர்ந்து போகாதுன்னு சொல்லி ஆண்டவங்களை பார்த்து சொல்லுவார். சோர்ந்து போகாதீங்க, மனம் மட்டிந்து போகாதீங்க. நல்ல தெய்வம் நன்மை மாத்திரம் செய்கிறோம். கத்தரை தான் நம்ம தேடணும், அது நமக்கு நன்மை செய்யலாம். சோர்ந்து போகாதீங்க. நம்ம ஜெபிப்போம். அன்புக்காகப்படு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறதுனால நாங்கள் சோர்ந்து போய் மனம் அடிந்து உட்கார்ந்திருந்தால் கூட நீர் எங்களுக்காக வேண்டுதல் செய்து எங்களுடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்துகிற தெய்வமானது. நாங்கள் நம்ம போல நம்ம சொந்த எங்கள் வாழ்க்கையில உறுதிப்படுத்துமானது. நீர் எங்களை கைவிடுவதில்லை என்று சொன்னதே அந்த வார்த்தையை நிறைவேற்றுமானது. வேதனை தாங்க முடியல, துக்கம் தாங்க முடியல என்று கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நோக்கி பாருமானும் நம்பி இருக்கிறோமானும் நீர் எங்களுக்கு நன்மை செய்வோம். நீங்கள் நன்மை செய்து எங்க வாழ்க்கையை உயர்த்தினர் காத்து கொண்டு வழி நடத்துங்கப்பா. எந்த பிள்ளைங்களாம் வேதனையோடு இருக்கிறோம், அவங்களுடைய வேதனையை மாற்று. வியாதி கொடுமையில இருக்கிறோம், வியாதி கொடுமையை மாற்று. கடன் பிரச்சனையை மாற்று. இழந்து போய் தங்களுக்கு நேசமானவர்கள், தங்களுக்கு பிரியமாக தெய்வம் தனக்கென்று சொன்ன நல்ல அருமையான உறவுகளை இழந்து பெற்றிருக்கிறான். அவன் இருதயங்களை ஸ்திரப்படுத்தி ஆறுதல் படுத்தி அவர்கள் தேவைகளை சந்தித்து அவளை ஆறுதல் படுத்தி நிறுத்துகிறார்கள் சொல்லி ஜெபிக்க, அவங்களுடைய வாழ்க்கையை திரும்ப கட்ட வைத்து அவங்களை உயர்த்தி நிறுத்துகிறார்கள் சொல்லி ஜெபி. இழந்து போன நன்மைகளை திரும்ப கொடுத்து அவளை உயர்த்தி நிறுத்துமாறும், இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார்கள் சொல்லி ஜெபி. இயேசு என்னும் அதிகாரம் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிங்க நல்ல பிதாவே. ஒரு நாள் சொந்து போகாதீங்க, வேதனைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. உங்களை அழைத்து தேவன் உண்மையுள்ளவர். ஒரு நாள் நீங்க உங்களிருந்து வெட்கப்பட்டு போக விட மாட்டார். சரிங்களா? நீங்க மன மகிழ்ச்சியா இருப்பதுதான் ஆண்டவர் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருப்பதுதான் உங்களுடைய பலனும் இருக்குது. நீங்க அதனாலதான் சாஸ்திரியம் ஜெயிக்க முடியும். சரிங்களா? சொந்து போகாதீங்க. God bless you.